ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம அருமையான ஒரு கோதுமை பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது எப்படி நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. 100 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், 50 கிராம் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன், அப்புறம் பார்த்திங்கன்னா 50 கிராம் ஜீனியும் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நீங்கள் எப்படி அளவு வச்சுக்கலான்னு பார்த்தாலும், ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம அரை டம்ளர் வெள்ளை ரவை போட்டுக்கணும், அரை டம்ளர் சர்க்கரை போட்டுக்கணும். இதுதான் அதோட கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சோடாப்பு. இது வந்து நம்ம சுடும்போது போட்டால் போதும், அப்போ போட வேண்டாம், ஊற வைக்கும்போது போட வேண்டாம். அதுமாதிரி கொஞ்சமாக உப்பு, சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்குறேன் அப்படின்னா 200 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன் இந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் அப்படின்னா, தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிருங்கிறத விட பார்த்திங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, ரொம்ப எண்ணெயாக வரும். அதனால தான் உங்களுக்கு தண்ணி கூட நான் அளவு சொல்கிறேன், நீங்கள் அதுபடி பண்ணிக்கோங்க. இது நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், ஒரு பூஜைக்காக பண்ணுறதுனால கொஞ்சமாக பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அதிகமாக பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்புறம் என்னோடய யூடியூப் சேனல் எல்லோரும் பார்க்குறீங்க, நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னுடைய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். நீங்கள் லைக் பண்ணும்போது மற்றவங்க பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், பார்ப்பாங்க, அவங்களும் நிறைய பேர் பார்ப்பாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாவு வந்து இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காது. இது நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இந்த மாவை, நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போண்டா சுட்டுடலாம். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க, பெருசு பெருசாக போட்டுக்கோங்க, அது உங்கள் பிரியம்தான். குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக செஞ்சிங்கன்னா அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. பெரியவங்கன்னா ஓகே நார்மலாக போடுங்க. நான் இப்போ பெரியவங்கள தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் பெருசாக தான் ஊற்றுறேன், குட்டி கரண்டியில் தான் ஊற்றுறேன், ஆனால் அது பெருசு பெருசாக வருது. நீங்கள் ரொம்ப குட்டியாக ஊற்றிக்கோங்க, குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் போடுறதுனால நல்ல ஒரு மணம் இருக்கும் இதில், ஆனால் நல்லாயிருக்கும். அடுப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. சின்ன அடுப்பில் கொஞ்சம் அளவாக வச்சுருக்கிறேன், ரொம்ப அதிகமாக வைக்கல, ரொம்ப சிம்மிலே வைக்காமல் ஒரு அளவுக்கு வச்சுருக்கிறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்காது, நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கூட ஒன்று நம்ம சாப்பிட்லாம். அதனால தான் நான் அளவாக தண்ணி ஊற்றி போட்டிருக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். இதுவே பார்த்திங்கன்னா இந்த மாவே பார்த்திங்கன்னா ஒரு 20 போண்டா பக்கம் வரும். அதனால் உங்களுக்கு இதே போதுன்னா இந்த அளவே போட்டுக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா அருமையான கோதுமை போண்டா ரெடி. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. இயற்கையான உணவும் கூட, நல்ல சத்தானது. இது வந்து நீங்கள் கரும்பு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், வெள்ளை வேணாலும் போட்டுக்கலாம், வெள்ளை சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? பாருங்கள், இப்போ நமக்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மாவு, வெள்ளை ரவை, கோதுமை மாவு, வெள்ளை ரவை, அப்புறம் ஒரு குட்டி வாழைப்பழம், கொஞ்சோண்டு சோடாப்பு, கொஞ்சோண்டு பொடி உப்பு, சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்களும் பெரியவங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம போண்டா சுட்டு எடுத்துட்டோம். ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்கல நம்ம, ஏன்னா சரியான அளவாக நம்ம கரைச்சிருக்கிறோம், அதனால தான். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.